தெரியாதவங்க வீட்டுக்கு போய் நான் குக் பண்றேன்னு சொல்லுங்க. அவங்க ஓகே சொன்னா நீங்க குக் பண்ணி கொடுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக் பண்ண தெரியணுமா இல்லையா? எனக்கு தான் குக்கே பண்ண தெரியாது. அதனால நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்றதுக்காக அச்சுக்கு என்ன தெரியுமோ அதை நான் குக் பண்ணி தரேன். அங்கிள் ஒரு மேகி. அலப்பறம் சொட்டிங் ப்ரோ. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். மேகி ஆண்டி போதுமா? ஒண்ணு நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். இது தெரியாதவங்க வீட்டுக்குள்ள போய் சமைச்சு அவங்க கொடுக்கணும். யாராவது வீடு சொல்லுங்க தெரியாதவங்க. எனக்கு தெரியக்கூடாது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அம்மா ஒரு பொது சேவை பண்ணாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. யார் ஆண்டி கொடுக்கறது? செஞ்சு தெரியலையா? ஆயா சமைச்சு சாப்பிடணும். ஏதாவது வீடு தெரிஞ்சா அவங்க வீடு எங்க இருக்கு? ஆயா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வீடியோ கால் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. போன் எடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க பாட்டி. உங்க வீடு எங்க பாட்டி இருக்கு? எது உள்ள? அங்க எப்போ போவீங்க உங்க வீட்டுக்கு? போக மாட்டீங்க. வாங்க நான் உங்களுக்கு மேகி செஞ்சு. ஓ இந்த கடை உங்களுக்கு தானா? உங்க வீட்டுல வேற யாரும் இருக்க மாட்டாங்க? விடமாட்டான் போல் இருக்கு. என்னடா ஏ அவமானம் உனக்கு தேவையா? உங்களுக்கு ஆசையா மேகி செஞ்சு தரலான்னு சொன்னா நீங்க என்ன குக்கர் வச்சு கலாய்க்கிட்டீங்க. என்ன மேகி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். கடைசியா வருவீங்களா மாட்டீங்களா? பாட்டி என்னோட கையால மேகி சாப்பிட கொடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடாச்சும் ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு போட்டோம்னு தெரியல. என்ன தெரியாதவங்களா இருக்கணும் தானே. ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? என்ன இது? அங்கிள் ஒரு மேகி வாங்கிட்டேன். உங்களுக்கு செஞ்சு தரலான்னு ஆசையா இருந்தேன். ஆண்டி ஹாய். என்னடி இது? மேகி செஞ்சு தரலாமா உங்களுக்கு? செஞ்சு தரலாமா? கேமரா அவ்வளோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை தள்ளி சாத்திட்டாங்க. தோத்துக்கிட்டு இருக்கேடா. பரவாயில்ல கைஸ், உங்களுக்கு நான் ஒரு மேகி செஞ்சு தருவாங்க. யாருமே இல்லைங்களா? எப்போ அங்கிள் வருவாங்க? 6 மணி ஆயிடுமா? கைஸ் எனக்கு தெரிஞ்சு 25வது வீடுன்னு நினைக்கிறேன். இதுவே உள்ளே நானே எங்கள் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடலாம். லாஸ்ட் டைம் டென்ஷன் ஆன. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? ஆண்டி நானா அச்சு ஆண்டி. அப்படிங்களா ஆண்டி? சரி சரி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஆண்டி மேகி சாப்பிட்றீங்களா? ஆண்டி செஞ்சு தரேன் ஆண்டி. நல்லா செய்வேன். அம்மா செய்வாங்க. எப்படி சொல்றீங்க அச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியும். பாட்டி நல்லா இருக்கீங்களா? பாட்டி ஹாய் பாட்டி. என்ன தெரியல உங்களுக்கு? டக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுல? ஆமா நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் தான் அந்த தண்ணியில அந்த ஒரு தாத்தா பாட்டி எங்க மீன் மார்க்கெட் உட்காந்து. உங்களுக்கு ஆசையா ஒரு மேகி செஞ்சு கொடுக்கலான்னு வந்தேன் பாட்டி. செஞ்சு கொடுக்கலாமா? செய்யுங்க. இவங்களுக்கு எனக்கு தெரியுது. பட் சாரி ரைஸ் வழியில எங்க போனாலும் அச்சு தெரியுது. இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. பத்து வருஷம் பட்டி அதெல்லாம் சூப்பரா சமைப்பேன் எங்க வீட்டுல எல்லாம். எப்படி இருக்கீங்க? என் கையால நீங்க மேகி சாப்பிடுங்க. என்ன நம்பி விட்டுட்டாங்களே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆரம்பிக்கலாங்களா? தலைமுடியை பார்த்தே கண்டுபிடிச்சாங்க பாட்டி. செம்ம ஷார்ப் ரைஸ். அதுலேயும் ஸ்டவ்வை ஆன் செய்வோம். பிறகு சட்டியை வைத்து அதில் மீண்டும் இருந்து தண்ணி அளவுக்கு ஊற்றி அதை வந்து நல்லா பாயில் செய்வோம். பாயில் பண்ணக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். அண்ட் ஆல்ரெடி ஒரு ஏதோ சமையல் ஒன்று அது குழந்தையும் கொடுக்கணும். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? திருவண்ணாமலையில இருந்து வந்து 30 வருஷமா அந்த நீலாங்கல்லே தான் இருக்கு. மாமியார் மாமனார் யாருமே இல்ல. எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஒரு சாமி கும்பிடுறதுக்கோ நம்ம வீட்டுல போய் உட்காந்து ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கோ அசோட்ட போய் உட்காரத விட தண்ணி கூட குடிச்சிட்டு நம்ம வீட்டுல வீடு வந்துட்டு வரலாம் 2 நாளைக்கு. அதுக்காகவே இந்த மாதிரி சீட்டு கூட போட்டுருக்கு. நாள முடிஞ்சது ஒரு ரூம்பாவது கட்டி போயிடணும்னு ஒரு ஆசை இருக்குது. 2 வருஷமாவது முடியணும்னு முருகரை வேண்டியது சாமி.
உங்களுக்காக வேண்டிக்கிற படி கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சூப்பரா வீடு கட்டுவீங்க. பேரிஸுக்கு போனோம்மா 10வது புக்கு வேணும்னு தெரிஞ்சவங்க அங்க இருக்கிறாங்க. வாங்கி வைக்கிறேன் வந்து வாங்கி போனோம்மா. போக சொல்ல போயிட்டு வர சொல்ல பரிசு செல்லு காசு கட்ட பையில தான் வச்சு எடுத்துன்னு வந்தான். அது எப்படிதான் கை விட்டு எடுத்தாங்களோ தெரியுறாங்களா? பஸ்லயா பாட்டி? பஸ்ல தினிக்க கட்ட பை இப்படிதாம்மா நான் முன்னதாம்மா புடிச்சுக்கின்னு வந்தேன் நானு. ஐயோ போனுமே போச்சா? போனு அதுல செல்லு அதுல வச்சிருந்தேன். செல்லு தான் போன் பண்ணிருப்பாங்களே, என்னடா அது இது வரைக்கும் போனே வரலையான்ட்டு அப்பதான் கட்ட பை எடுத்து இப்படி பிரிச்சு பார்த்தா பஸ். எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்கல்ல? இல்லம்மா செல்ல ஒரு 150 ரூபாய் காசு எடுத்துன்னு வந்தோம்மா. இது உள்ள எப்படிமா கை விட்டு எடுத்துருப்பாங்க? அதான பாட்டி. இவங்களே நம்பாதீங்க, இவங்களும் அப்படிதான் வந்துடும். சின்ன செல் 1200 ரூபாய் எவ்வளவு? அந்த செல்லு போச்சு, அதோட 150 காசு 160 ரூபாய் தான். 15,000 விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கட்ட பை கீழே 15,000, அதுக்கு மேல புளி மிளகா துணிமணி அமைக்கி எனக்கு இந்த பை வச்ச சிந்தனையே இல்ல. பஸ் விட்டு இறங்கிட்டேன். பாருங்க ஒரு நீலாங்கராமன் தூரம் போயிட்டோம். அச்சோ பை போனா கூட போதே 15,000 அப்படியே ஒதுல எடுத்துக்கிச்சு. நம்ம கஷ்டப்பட்டதாச்சு. டிரைவர் எல்லாம் சாப்பாட்டுக்கு போட்டாங்க. பூரா எல்லா பஸ்ஸும் எனக்கு எந்த நம்பர்னே தெரியாது. எந்த பஸ் எல்லா பஸ்ஸும் ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா பஸ்ஸும் ஏறி போய் பார்க்குறேன். 2 பையன் அங்கேயே இருந்துச்சு. எடுத்துன்னு வந்து ஒரு இடத்த இறக்கி வச்சுட்டு இன்னும் அதை எடுத்து பார்த்துட்டு தான் என் உயிரே வந்துச்சு. ஆனா இருந்துச்சுமா. இப்பதான் எனக்கே உயிர் வந்துச்சு. அங்க பாருங்க மேகி எல்லாம் போட்டு உங்ககிட்டே வந்தேன் பாட்டி. நான் இப்போ மேகி சூப்பரா செஞ்சிருக்கேன்னு நானே நம்புறேன். இப்போ நீங்க வந்து எனக்காக ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறீங்களா பாட்டி? சூப்பரா பண்ணிட்டேன், இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இங்க இருக்கு ஸ்பூன். பாட்டிக்கு தான் முதல் வாய். இங்கதான் வந்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான். அப்புறம் ஒரு வாட்டி சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. அதை வாங்கி கையில கொடுக்க சொல்லி சாப்பிட்டு தண்ணி கொடுக்க சொல்லி குடிச்சிட்டு கை கழுவிட்டு சாப்பாடு நல்லா இருக்குங்க. ஆமா எல்லாம் பார்த்தோம் நாங்க சேலம்ல. என்னங்க பாட்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி அப்படியே கொடு. கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இல்லைன்னு துப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படிமா மேகி போய் நல்லா அதான் நான் சமைச்சது யாரு? நல்லா இருக்கா? பாத்தீங்களா கைஸ், எல்லா திறமையும் இருக்கு. வெளில காட்டுறது இல்லை, அவ்வளவுதான். இப்பதான் எனக்கே தெரியும் சூப்பரா மேகி செய்வேன். மேகி ஜாலி செல்லும் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுமா. சாப்பிட்டுட்டு மூஞ்சே மாறிச்சு. நல்லா செஞ்சிருக்கீங்க. நிஜமா சொல்றீங்க? பரவாயில்ல கைஸ், அச்சுக்கு வந்து நல்ல தேங்க்யூ செல்லும். நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப இந்த வாட்டி, நான் பாத்துக்கிறேன். இல்ல புரியல. கம்ப்ளீட்டட். அப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்கு, என்னன்னு சொல்றேன். ஓகே பாட்டி, நான் போயிட்டீங்களாமா? சாதம் இருக்குது, கத்திரிக்காய் கார குழம்பு இருக்குது. ஆஹா சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா சாப்பிடுவேன். சாப்பிடவே இல்லை, போயிட்டு வந்த உடனே போடுங்க. பை பாட்டி, பை செல்லம். சரி பாய். இப்போ எதுக்கு அச்சு வெளில போயிட்டு இருக்கேன்னா பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரிலீவ் பண்ணுங்க. 1300 800 பாயிண்ட் எங்க பாட்டிக்காக ஆசையா வாங்கிட்டு போறேன். கலர்லாம் சூப்பரா இருக்கு. பாட்டிக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஆண்டி. பாட்டி சொல்லுங்க, என்ன விஷயம்? பாட்டியை பார்க்கலான்னு வந்தேன். ஹாய், சாப்பிட போலாமா? எங்க அந்த கட்ட போயிடலாம். பாட்டி உங்க சாப்பாட்டுக்காக இவ்வளவு தூரம் திருப்பி வந்திருக்கேன் பாத்தீங்களா? தேங்க்யூ பாட்டி. உட்காந்து சாப்பிட்டு தண்ணி மாட்டேன். ஓகே பாட்டி. சமையலாச்சு. எங்க பாட்டி தான், நான் சாப்பிடுவேன். எப்படியோ எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அது எப்படி எடுத்திருப்பாங்க பாட்டி? ஆனா எப்படி இதுல கையை விட்டு எடுத்தாங்களா? எப்படின்னு எடுத்து சும்மா பாருங்க. அதாம்மா இது இப்படிதான் பிடிச்சின்னு வந்தேன் நான். ஒரு கம்பி இப்படி பிடிச்சிக்கினேன், இப்படிதான் பிடிச்சின்னு வந்தேன் பஸ்ல. அப்ப எப்படி கை உள்ள போயிருக்கும்? ஒன்னும் புரியல எனக்கு. எப்படி எதுவும் போயிடுச்சான்னு தெரியல. பாருங்க அது எப்படிமா கை விட்டு எடுத்திருப்பாங்க? எப்படி பாட்டி அது? என்னது ஒன்னும் புரியலையே. என்னதுமா அது? காட்டுங்க பாருங்க. என்னது இது? பாருமா, செல்லு தொலைஞ்சிட்டு செல்லு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குது. இந்த பக்கம் திருப்பி பாருங்க பாட்டி. இது வந்து உங்க பேத்தியோட ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் உங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இது என் பாட்டிக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க பாட்டிக்கு நான் எப்ப வேணா வந்து என்ன வேணா கொடுப்பேன். எவ்வளவு நல்லா இருந்தாலும் நான் கொடுப்பேன் எங்க பாட்டில. அது இதே பைய எடுத்து கொடுத்து பிடிச்சிருக்கா? ஓபன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா? காசு வேற. நீங்க வேற 250 ரூபா ஏதோ தொலைச்சு போனா போது. அதுக்கு நம்ம நேரம் அதுதாம்மா. நான் ஒண்ணு போச்சுன்னா கடவுள் நம்மளுக்கு ஒண்ணு புதுசா கொடுப்பாரு. இருந்தாலும் உங்களை பார்த்துருக்கேன் நிறைய டைம் இந்த ஏரியாவில். ஆனால் நான் பேசுனது கிடையாது. இப்போ அது எப்படி கரெக்டாக எங்கள் அம்மா அங்கே மிஸ் பண்ணிக்கணும் எனக்கு தப்பு உள்ள வந்து ஏரியா வரைக்கும். அதான் காடோட வேலை. காசு தான் இல்ல
இல்ல எனக்காக நீங்க வந்து நான் வந்து என் பாட்டிக்காக கொடுத்துருக்கேன். என் பாட்டிக்காக. சரி நீ நல்லா இருக்கணும். நீ சாப்பிட்டு அதான் வேணும். நீங்க ஹாப்பியா? நான் ஹாப்பியா இருக்கேன். போதும். என்னைக்கு தொலைச்சிங்க பாட்டி அத? இப்பதாம்மா நான் வந்து 1 மணி நேரம் ஆகுது. இப்பதான் துறப்பாக்கத்துல இருந்தே வந்தேன் நான். பஸ் அதுவும் நல்ல நேரம் போக சொல்லி ஃப்ரீ பஸ் வர சொல்லி காசு இருக்கிற பஸ் ஏற்றி இருந்தா நான் என்ன பண்றது? நீ சாப்பிடு. பஸ்ஸுல போட சொல்லது யார பார்த்து பின்னாடியே ஏறி வந்துதான் அந்த வேலை செய்யுது. நெக்ஸ்ட் டைம் தொலைச்சிடாது. சேஃபா வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட கிஃப்ட். மேல நான் வந்து உஷாரா இருக்குமா. அப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? இன்னும் நாங்க இருக்கோம். யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம். ஐயோ இவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப இருக்காது. பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்ல ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். புளி சோறு, சாம்பார் சோறுலாம் ரொம்ப, தயிர்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலே உங்களோட இது வந்து ரொம்ப இன்னும் நல்லா போகணும். தேங்க்யூ ஆண்டி. இவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. இதில் நிஜமாவே பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பார்த்துருக்கேன். உங்களோட எவ்ரிதிங் மைண்டை நிறைய பார்த்துருக்கேன். அதுக்காகவே உங்களுக்கு கார்டு வந்து நிறைய கொடுக்கணும். நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சர்வீஸ். கண்டிப்பா நானும் அதான் ஆசைப்படுறேன். நம்ம வீட்டுக்கு வந்து சேலரியா இவங்களுக்கா? ஆமா மீனு. ஆக்சுவலா அவன் தான் வந்து நம்ம சேனலோட ஒரு தூண் மாதிரி. அவன் இல்லைன்னா அந்த சேனலே இருக்காது. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் இவங்க தான். வந்து ஸ்கூல் படிக்கணும். இவளோட ஒரு 2 வருஷம் தான் பெரிய பையன். சின்ன பையன் தான் அவனும். 12வது. பட் நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் எதுக்கு போறேன்னு நினைச்சீங்க? சாப்பிட்டு போயிருக்கலாம். அந்த பாப்பா வரேன்னு தானே போய்க்குது. சாப்பிட்டே ரம்யா அது சும்மாமா அந்த அக்கா வராது. சரி நம்ம என்ன நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த பாப்பாவுக்கு ரோணம் கிடையாது. சாப்பிட்டு போட்டோம். வரலன்னா நம்ம என்ன பண்ண போறோம் ரம்யா தான் பேசிக்கின்னு இருந்தேன் நான். ஆனா இதுக்கு தான் போய்க்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி சூப்பரா இருந்துச்சு. அப்படி பழக்கம் இல்லைன்ட்டு எனக்கு. சரி தட்டு கொடு. நீ போய் கைக்கு போ. அங்க வெளில நான் வெளில வச்சிருந்தாங்க. நீ அங்க துணி துவைச்சுங்கிற. நீ போ. சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போனா திருப்பி வருவேனான்னு தெரியல. நான் சொல்றேன் பாட்டி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நான் சொல்றேன் இங்கதான் வச்சுட்டேன். நீ பாத்தீங்களா என்னோட ஐபோன் நான் இங்கதான் வச்சுட்டு போனேன். எல்லாம் வச்சா ஒருத்தர் கூட தொட மாட்டாங்க. இல்ல நான் வர மாட்டேன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால இவ தானே சொன்னா. பாத்தீங்களா இங்கதான் நீங்க வச்சுட்டு போயிருங்க. ஆமா நான் அதை கூட கவனிக்கல. நீ வந்து இவன் சொல்லனா எனக்கும் தெரியாது. மதுரை. சரி பாய் சொல்ல பாக்கலாம். பாய் பாட்டி. சரி நல்லா இருக்கும். தேங்க்யூ. பாய். பாய். டாடா. ஆண்டி நான் போயிட்டு வரேன் ஆண்டி. பார்த்து பத்திரமா பாய் பாய். ரொம்ப உண்மையிலே காட் இஸ் கிரேட். நல்லா வச்சிருக்கணும். தேங்க்யூ ஆண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. விட எனக்கே ரொம்ப ஏதோ ஒரு திடீர்னு மிஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப உண்மையிலே தேங்க்யூ. நான் முன்ன கூட சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டுல வரவே இல்லை பாப்பா அப்படின்னு. ஆமா நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் சொன்னாங்க. ஆமா ஆமாவா? எனக்கு தெரியாத சங்கீதா பெருசா இருக்குமா. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வரவே இல்லை. எங்கள் அம்மா பழமே தந்தாங்க. கடைசியில் ரம்யா நிறைய சர்ப்ரைஸ். ஓகே பாய் பாய் பாய். அவங்க ஹாப்பினா அச்சு ஹாப்பி தான். நீங்க ஹாப்பியா டன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரா இருந்தா அச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். until then டாடா பை from அச்சு. டாடா பை.